வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. February 9, 2022 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா vivo T1, ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் another 2 மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா Redmi Note 11 அண்டு Redmi Note 11s. ஸோ நீங்கள் Redmi பிடிக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணாதீங்க. அதாவது இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நீங்கள் ரெட்மியில் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கனாக்கா இந்த 10 சீரீஸை கட் பண்ணிவிட்டு 11 சீரீஸை ட்ரை பண்ணலாம். அதில் இந்த Redmi Note 11 அண்டு Note 11s பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்குது. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் அருமையான மொபைலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் ரெட்மியில் ஒரு கம்மியான ரேஞ்சில் அண்டர் 15,000 இல்லை அரவுண்ட் 15,000 மொபைல் வாங்கணும்னு நீங்கள் நினச்சாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது திங்க் பண்ணாலோ இந்த 2 மொபைலை இப்போதைக்கு சஜஷன் பண்ணுங்கள். ரெண்டுமே சூப்பரான மொபைல்ஸ் தான். ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்த்துருவோம். Redmi Note 11 ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4GB RAM 64GB வேரியண்ட்டு 12,500 அப்படின்றாங்க. அண்டு 6+64GB வேரியண்ட்டு 14,000 and also 6+128GB வேரியண்ட்டு 15,000. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமௌண்ட்டுக்கு நேராக ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாருக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடுறாங்க வித் பேங்க் ஆஃப் பரோடா. அப்போ பேங்க் ஆஃப் பரோடாவுடைய டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு அண்டு இஎம்ஐ ரெண்டுமே. ஸோ இஎம்ஐயை கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 1000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த 1000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு தான் உங்களுக்கு இந்த ரேட்டு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் கிடையாது, 12,500 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாம் செக் பண்ணி பார்த்துருவோம். அது செக் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஃப்ரம் 11th February 12 PM. vivo T1 பார்த்தீங்கன்னாக்கா 14th February லவர்ஸ் டே அன்னைக்கு 12 மணிக்கு. அண்டு Redmi Note 11 அண்டு Note 11s பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு Note 11 தான் February 11 போட்டிருக்காங்க. Note 11s நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இந்த Redmi Note 11ல் என்னெல்லாம் ஹைலைட்ஸ்னு பார்த்துருவோம். Qualcomm Snapdragon 680 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 6 nanometer ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 90 Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம். இருந்தாலும் இவங்க வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி வித் 33 வாட் சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் ப்ரோ அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. ப்ரோன்னா அதோட ஃபாஸ்ட்டாகிருமா, அது என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 50 MP AI குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் அந்த 50 MP குவாட் கேமரா செட்டப் அப்படின்னும் போது 50+8+2+2. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 50 MP மெயின் கேமரா அண்டு 8 MP அல்ட்ராவைடும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அண்டு வேறு என்னெல்லாம் ஹைலைட் பண்ணுறாங்கன்னா இவங்களும் அந்த ரேம் பூஸ்டர் அப்படிங்கிறாங்க. மெயினான விஷயம் UFS 2.2. ஸோ உங்களுக்கு டேட்டா கன்வர்ஷன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்டு ஹேண்ட்லிங் பண்ணும்போதும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ரேம் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு டியூல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மோரார்லெஸ் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்பிளே, உண்மையிலே வந்து AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 12,500 கொடுக்குறாங்கன்னா பெஸ்ட் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. ஏன்னா இதே மாதிரி தான் Redmi Note 10 என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12,000 தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 13,000 ஆச்சு, 13,500 ஆச்சு, 14,000 விற்றுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட. அதுவும் கிடைக்காது, எல்லா கடையிலையும் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒரு சீப்பஸ்ட் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு 12,500 இந்த மொபைலை நீங்கள் வாங்கிடலாம். Redmi Note 11 ஆர் Note 11s ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து 50 MP கேமரா தான் ஹைலைட்டாக இருக்குது. 50+8+2+2. ஸோ அந்த கேமரா செக்டர் தான். ஸோ கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த 50 MP கேமரா மட்டும் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரிமைனிங் 3 கேமராஸு ஓரளவுக்கு அதே சைஸ் நல்லாவே நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு LED ஃப்ளாஷும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களே எடுத்து போட்ட ஃபோட்டோலாம் நான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் நாம் எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 13 MP செல்ஃபி கேமரா. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு MIUI 13 அண்டு Android 11 தான் உங்களுக்கு இந்த Redmi Note 11 சீரீஸில் கொடுக்குறாங்க. Redmi Note 11ல் அண்டு
ஆண்ட்ராய்டு 11ங்கிறது ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆண்ட்ராய்டு 11 தான் கொடுக்குறாங்க. மேபி ஆண்ட்ராய்டு 12க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக்கு, டியூல் ஸ்பீக்கர், ஐஆர் பிளாஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11S. நீங்கள் வந்து ரெட்மி நோட் 10S வாங்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா 15,000க்கு அந்த மொபைல் கிடைக்குது. இப்போதைக்கு அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு 6GB RAM 64GB வேரியண்ட்டு 15,500 500 மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நோட் 10S வாங்குறதா இருந்தீங்கன்னா நோட் 11S ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது பழைய மொபைல், இது புது மொபைல். மோரர்லெஸ் அது வந்து G95 ப்ராசஸர்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா G96 அப்படிங்கிற ஒரு மீடியாடெக் ப்ராசஸர். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த நோட் 11S பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் ஃப்ரம் 21 February 12 PM அப்படின்றாங்க. இதுலேயும் அதே பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்னு ஒன்று போட்டிருக்கிறத இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் அப்படிங்கிறத போட்டு மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து ப்ரைஸை போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ரெட்மி நோட் 11ஓடைய ப்ரைஸு 12,500 இருக்காது, 13,500 தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ரெட்மி நோட் 11S ஸ்டார்டிங் ப்ரைஸு 15,500 இருக்காது, 16,500 தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தா இதில் வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சேலுக்கு வரும்போது தான் கரெக்டான ப்ரைஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமும் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சேலில் வாங்கினீங்க அப்படின்னா 15,500 அண்டு ரெட்மி நோட் 11 இருந்தாக்கா 12,500 பெஸ்ட்டு டீல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் மெயின் கேமரா மட்டும் உங்களுக்கு 108 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மீடியாடெக் ஹீலியோ G96 அப்படிங்கிற ப்ராசஸர். மற்றது எல்லாமே உங்களுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கேமரா அதில் வந்து உங்களுக்கு 13 MP கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து ஃப்ரண்ட்டு கேமரா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 16 MP கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டு மொபைலுமே வந்து மோரார்லெஸ் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா மட்டும் உங்களுக்கு 16 MP அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து 90 Hz AMOLED டிஸ்பிளே, அது வந்து சூப்பரான விஷயம். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ராசஸருக்கு உங்களுக்கு ரெண்டுமே வந்து 4G ப்ராசஸர் தான். ஸோ 4G மொபைல் வேணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 12,500 அண்டு 15,500 ரெண்டு மொபைலுமே ரெட்மி நோட் 11 அண்டு ரெட்மி நோட் 11S ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட் டீல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒருவேளை நீங்கள் ரெட்மியில் 5G மொபைல் ஒரு 18,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரியஸ் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் ரெட்மியில் என்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேர்ல்டுலே இல்லை, இந்தியாவிலே வந்து சீப்பஸ்ட்டு மொபைல் அதிகமாக யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி பிராண்டு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மின்னு ஒரு பிராண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வந்தாங்க, அவங்க பேர் போலவே வச்சுக்கிட்டு. பட் ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. இப்போவும் மற்ற மொபைலோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரெட்மியில் ரியலாகவே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு அது ரெட்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவங்க மேக் இன் இண்டியான்னு போட்டுருவாங்க, எல்லாமே சைனா பீஸ் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.